இந்தியாவிலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகரம் சென்னை சொல்றீங்க. ஆனால் தாவேகா தலைவர் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குது. அதனால திமுக அரசு வந்து அகற்றணும்னு சொல்லிட்டு நேற்று வந்து திமுக பேரை குறிப்பிட்டு முதல் முறையாக அவர் பேசியிருக்காரு. தலைவர்கள் வந்து இப்பதான் வருகிறார்கள். அரசியல் களம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. இருந்தாலும் இன்றைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எவ்வளோ பெண்கள் வந்து இதனால பயனடைந்திருக்கால். புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், எத்தனையோ குழந்தைகள் வந்து கல்வி வந்து பருவத்தில் முடிச்சுட்டு கல்லூரி போக முடியாத சூழல் இருக்கக்கூடிய நிலையில 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் பிறகு இன்றைக்கு புதுமை பெண் திட்டம் மூலியமா வந்து அவங்க கல்லூரி செல்லக்கூடிய ஒரு பயன் இந்த திட்டத்தில் அடைந்திருக்கு. ஒரு பெண்ணுக்கு வந்து என்னைக்குமே வந்து கல்வி மட்டும்தான் கை கொடுக்கும். அது உற்றார் உறவினர் நண்பர் கணவர் யார் இல்லைனாலும் கல்வி ஒரு பெண்ணுக்கு கை கொடுக்கும். அப்பேற்பட்ட சிறந்த கல்வியை இன்றைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து பெண்களுக்கு முன்னெடுப்பு கொடுத்து வழங்கி வருகிறார்கள். தேவையில்லாத பொருள் நினைக்கிறீங்க? கண்டிப்பா. மாநகராட்சி பட்ஜெட் தாக்கல் செய்ய போறீங்க, என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் இருக்கும்? மாநகராட்சி இந்த மாதம் வந்து பட்ஜெட் வைத்திருக்கிறோம். முக்கியமா எப்பயும் போல கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். 2வதாக மருத்துவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். இன்றைக்கு சென்னை பள்ளிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தனியார் பள்ளிகள் நிகராக கட்டமைப்புகளாக இருக்கட்டும், இல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் பார்த்து செய்து வருகிறோம். இந்த நிதிநிலை அறிக்கையிலும் மாணவ செல்வங்களுக்கு அதிகமான அறிக்கைகள் இருக்கும். பசுமை பந்தல் வந்து இப்போ அண்ணா சாலையில் அமைக்கப்பட்டது. எத்தனை இடங்களை திட்டமிட்டிருக்கோம்? 14 இடம் எப்படி சொல்லியிருக்கோம். 14 இடம் இன்னைக்கு வந்து நடைமுறைக்கு. கடந்த ஆண்டு வந்து இந்த பசுமை பந்தல் வந்து மாநகராட்சி சார்பாக ஏற்படுது. வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சிக்னல்ல பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து மயக்கம் அடையக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அதனால மாநகராட்சி சார்பாக கடந்த ஆண்டு இதை கொண்டு வந்தோம். நல்ல வரவேற்பை இது பொதுமக்களிடையே பெற்றிருந்தது. இந்த ஆண்டும் இப்போ வந்து போன ஆண்டு மே மாசத்துல தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். பட் இந்த மாதம் வந்து மார்ச்லேயே வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மாநகராட்சி சார்பாக இந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக 14 இடங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டு அந்த பகுதிகளில் வந்து தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து போடப்படு வரும். இந்த 14 இடங்கள் முடிந்த பிறகு பொதுமக்களின் கோரிக்கை கேட்க போல மற்ற இடங்கள்ல போடப்படும். பொது இடங்கள்லயும் வந்து கடந்த ஆண்டும் நம்ம மாநகராட்சி சார்பாக வைத்திருந்தோம். கழகத்தின் சார்பாகவும் பல்வேறு பகுதிகளில் வந்து வைத்திருந்தார்கள். ஏப்ரல் மாதத்துல வந்து கண்டிப்பாக வைக்கப்படும்.